யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீசர்களை பார்த்து அவர்களுக்கு கொடுத்த கடைசி கட்டளை, நீங்கள் உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஆண்டவரின் கடைசி கட்டளை கீழ்ப்படிந்து இந்தியாவின் 25 மாநிலங்களிலே, அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் பகுதிகளிலே சுமார் 270 மிஷனரிமார், 178 பணி மையங்களை அமைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உயிர்த்தெழுந்த இரட்சகர், பரலோகம் செல்வதற்கு அவர் ஒருவரே வழி என்கிற செய்தியை இந்தியாவிலேயும் அண்டை நாடுகளிலேயும் சொல்லி வருகிறோம். இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற விளைவாக இதுவரையிலேயும் ஆண்டவரின் கிருபையினாலே சுமார் 896 கிராமங்களிலே திருச்சபைகள் உருவாக்கப்பட்டு ஆண்டவரின் கிருபையினாலே 63 ஆலயங்கள் இதுவரையிலேயும் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். 8 இடங்களிலே ஆண்டவருடைய கிருபையினாலே விடுதிகளிலே 458 குழந்தைகள் படிக்கிறார்கள். 22 இடங்களிலே டியூஷன் சென்டர்ஸ் மூலமாக அதிலேயும் சுமார் 700 குழந்தைகள் டியூஷன் கற்று வருகிறார்கள். கடந்த 76 மாத ஊழியங்களிலே உங்கள் அனைவருடைய ஜபம், உங்களுடைய சப்போர்ட்டின் விளைவாக இப்படி கிராமங்கள் தோறும் சபைகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4:30 மணிக்கு, ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஊழியம் 100% பலன் தர வேண்டும், இந்தியர்கள் ஒவ்வொருவரும் நரகம் போகக்கூடாது, ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 300 முதல் 400 பேர் திருமுழுக்கு எடுத்து மாதந்தோறும் 12 to 15 சபைகள் புதிதாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. SMPM NGPM எந்த ஒரு சபைக்கு சொந்தமானதல்ல, மாறாக அனைத்து சபை கிறிஸ்தவர்களோடு கூட்டாண்மையோடு வாருங்கள் இந்தியாவுக்கு நற்செய்தி சொல்வோம் என்று அழைப்பு கொடுத்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாபெரும் மிஷனரி ஊழியங்களுக்காக தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். 2030க்குள்ளாக அவனுடைய வருகை தாமதிக்கும் என்றால் இந்தியாவில் 10,000 கிராமங்களில் சபைகள் உருவாக்க வேண்டும். ஆண்டவர் சித்தமானால் குறைந்தது ஒரு 1000 கிராமங்களையாவது ஆலயம் கட்ட வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே அரசியல் சூழ்நிலைகள் இந்த சுவிசேஷத்துக்கு மிகவும் பாதகமான நிலை. எங்கு பார்த்தாலும் மிரட்டல்கள், வேதாகமத்தை கையில் எடுத்து செல்லக்கூடாது, ஆலயங்கள் கட்டக்கூடாது, ஆலயத்துக்கு செல்லக்கூடாது என்று சொல்லி பலவிதமான தடைகள். இந்த தடைகளின் நடுவில் இந்த சுவிசேஷம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த நாளில் மிஷனரிகளுக்கு பயிற்சிகள் நடத்தும்போது அந்த பயிற்சிகளில் 2 காரியங்களை அவர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறோம். ஒன்று, பீப்புள் குரூப் மூமெண்ட், ஒரு ஜாதியை முழுமையாக ஆண்டவருக்குள் கொண்டு வர வேண்டும். சங்கீதம் 2:8 என்னை கேளும், ஜாதிகளை உங்களுக்கு சொந்தமாய் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்தியாவில் இருக்கிற ஜனத்திரல்களை முழுமையாக ஆண்டவருக்குள்ளாக எடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு உழைக்கிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, நாம் ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் தரமான விசுவாசிகளாக உருவாக்குவதற்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பயிற்சியின் மூலமாக அவர்கள் சீசத்துவத்தை அணிந்து கொண்டு செயல்பட அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக நீங்களும் ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த விடுமுறை காலங்களில் VBS பல கிராமங்களில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த VBS மூலமாக குறைந்தது ஒரு 25,000 குழந்தைகள் இயேசு இரட்சகரை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு 10 கிராமங்களிலாவது சபைகள் உருவாக்கப்பட வேண்டும். நம்முடைய விடுதி குழந்தைகள் விடுமுறையில் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போகும்போது அங்கேயும் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை இந்த குழந்தைகள் அறிவிக்கிறவர்களாக, ஆராதனை இல்லாத இடங்களில் ஆராதனை குழுக்கள் உருவாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து அவர்களுக்கு அதற்கான பயிற்சிகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் செய்கிற ஊழியங்களில் பல மந்திரவாதிகள், பூஜாரிகள் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள். குஜராத்தில் ஆண்டவர் கிருபையினாலே சங்கர்பாய் ஃபில்மால் என்கிற கிராமத்தை சார்ந்தவர், ஒரு பூஜாரியாக இருந்தவர், திடீரென்று கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டு அவருடைய லங்ஸ் முழுவதும் அழுகி இனி அவர் பிழைப்பதற்கு வழியே இல்லை, நீ சாக வேண்டியதான், அதனால் நீ உயிரோடு இருக்கிற நல்ல சந்தோஷமாக இரு, அதனால் நல்லா சாப்பிடுன்னு சொல்லி அவர் ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டாங்க. ஆனால் அவருக்காக நற்செய்தி சொல்லப்பட்டது. இந்த சுவிசேஷம் அவரை தொட்டது. ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தர் அவரை குணமாக்கினார். இன்றைக்கு அவர் அந்த கிராமத்தில், நான் இயேசுவுக்கு பூஜை செய்கிறேன் வாருங்கள், அன்றைக்கு அங்கே பூஜை பண்ண, இன்றைக்கி ஜெபம் பண்ணுறேன், எப்பேற்பட்ட வியாதியை சுகமாக்குவார் என்று சொல்லி
அந்த கிராமத்தில் 60 பேர் கொண்ட ஒரு சபை உருவாக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த நாளில் ஆராதனை ஆலயங்கள் கட்டுவதற்கு அஸ்திபாரம் போட்ட ஒரு பயங்கர எதிர்ப்பு இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயம் சீக்கிரமாக கட்டி எழுப்பணும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, 22 வருஷம் அசுத்தாவினால் அலக்கப்பட்டு ப்ளீடிங் கோகிலா என்ற சகோதரி, அவர்கள் குழந்தை பாக்கியம் கிடையாது. மகாராஷ்டிரா மாநிலத்தை வாழ்கிற அவர்களை 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஊழியங்களுக்காக போயிருக்கும்போது அவங்க தலையில் கை ஜெபம் பண்ணிட்டு, அடுத்த முறை வரும்போது ஒரு குழந்தை கடவுள் உங்களுக்கு தந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அருமையானவர்களே, கடந்த வாரம் அதே பகுதி போயிருக்கும். அந்த சகோதரி எழுமி நின்று ஐயா இப்படி ஜெபம் பண்ணினார்கள். 2 வருஷம் கழித்தது. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல புத்திர பாக்கியத்தை தந்திருக்கிறார். இந்த உபத்திரவ நாட்களெல்லாம் இயேசு மாற்றி போட்டார் என்று சொல்கிறார்கள். அதே போல் கோலானி என்ற ஒரு சகோதரி, என்னுடைய கணவர் பயங்கர குடிகாரர். அது மாத்திரம் இல்லை, வீட்டுக்கு ஒரு நாளும் பணமே கொண்டு வர மாட்டார். குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணுவார், அடிப்பார். ஆனால் இயேசுவுக்காக நான் அவருடைய சமூகத்தில் பரிந்து பேசினேன். கர்த்தர் என் கணவரை மாற்றினார் என்று சொல்லி அந்த மகள் சாட்சி சொன்னார்கள். இப்படியாக இந்தியா முழுவதும் பலத்த அறுவடைகளை தேவன் தந்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த அறுவடைகளில் நீங்களும் எங்களோட பங்கெடுப்பு செய்யுங்கள். இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி உலகிலே பல மக்கள் பார்க்கிறார்கள். இந்த தொலைக்காட்சி பார்த்து ஏராளமான பிரயோஜனத்தவர்கள் என்னை நோக்கிவிடு, ஐயா பணித்தடத்தில் இப்படிலாம் நடக்குது, புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் புத்திரபாகம் கிடைக்குது, அசுத்த ஆவிலேருந்து விடுதலை கிடைக்குது, தீராத வியாதிகள்லாம் சுகமாகுது, எனக்கும் இயேசு அற்புதம் செய்வாரான்னு சொல்லி பல புறையினத்தவர்கள் கூப்பிட்றாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். நிறைய அதிசயத்தை ஆண்டவர் காண பண்ணுறார். ஆகவே இந்த ஊழியங்களை தொடர்ந்து ஆதரியுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் கொடுக்குற சிறப்பு காணிக்கைகளுக்கு 80G எக்ஸப்ஷன் இருக்குது. ஆண்டவர் சுத்தமாக இருந்தால் இந்த கட்டிடங்கள் போன்ற சிறப்பு நன்கொடைகளுக்கு 80G இவ்வளவா நீங்கள் எக்ஸப்ஷன் பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, இந்த கிராமங்களில் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயம் இல்லை. ஆலயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 95 இடங்களில் அஸ்திவாரங்கள் போட்டு வச்சுருக்கோம். இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 8000 கிராமங்களில் ஆலயங்களே இல்லை. மொத்தம் 4 லட்சம் கிராமங்கள் ஆலயம் இல்லை. ஆண்டவர் சுத்தமாக இருந்தால் நீங்கள் ஒரு ஆலயம் கேட்டுங்க. 7 லட்சம், 8 லட்சம், 6 லட்சம், 5 லட்சம் பக்கா ஆலயங்கள் கட்டிடலாம். பார்த்துக்குங்க. 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ள ஆலயம் கட்டி கொடுத்துருவோம். அன்பானவர்களே, நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது உங்கள் பிள்ளைகள் நல்ல வேலையில் இருக்காங்க. 5 பிள்ளைகள் இருந்தால் ஆளுக்கு 2 லட்சம் கேட்டிங்கன்னா சிறப்பான ஒரு ஆலயங்கள் கட்டிடலாம். இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். 5000 ரூபா ஒரு தொலைக்காட்சி நிகழ்வுகளுக்கு வாங்குகிறோம். ஜெபமேண்டுங்க. 1 வருஷத்துக்கு நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் எடுத்தீங்கன்னா உங்கள் பேர்களை அந்த இது வருஷந்தோறும் ஒவ்வொரு வாரமும் சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரம் இல்லை, ஆத்தும சவால் என்ற ஒரு பத்திரிக்கை வெளியிடுகிறோம். இந்த பத்திரிக்கை வெளியிடக்கூட நோக்கம் ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஆண்டவரை சந்திக்கும் போது வெறுங்கையோடு சந்திக்கக்கூடாது. லூக்கா 15:10 மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அந்த மிகுந்த சந்தோஷத்துக்கு நம்ம ஒரு பங்காளியாக இருக்கணும். ஆகவே இந்த சுவிசேஷத்தில் ஒரு பார்ட்னர்ஷிப் நீங்கள் வைக்கிறதுக்காக இந்த பத்திரிக்கை வெளியிடுறோம். அருமையானவர்களும் உங்களுக்கும் இந்த பத்திரிக்கை அனுப்பணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். மற்றபடி தபால் மூலமாக அனுப்பி வைக்கிறோம். அட்ரஸ் கொடுங்க. அருமையானவர்களே, இந்த இயக்கத்தில் இப்போ 270 பேர் மிஷினரியாக இருக்காங்க. போகிற இடம்லாம் புதுசு அப்ளிகேஷன். யூபி போயிருந்த ஐயா 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த சுவிசேஷம் வந்துச்சு, இயேசு ஏற்றுக்கொண்டோம். இப்போ 45 கிராமங்களில் நாங்கள் ஆராதனை வச்சுருக்கோம். ஆனால் ஒரு ஊழியர் கூட எங்கள்கிட்ட இல்லை. இந்த ஊழியர்கள் ஊழியம் செய்கிறதுக்கு வாஞ்சியாக இருக்காங்க. எங்களுக்கு கொஞ்சம் பேர் சப்போர்ட் கொடுங்க, நாங்கள் இன்னும் பல கிராமங்களில் ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி எழும்பி வந்தாங்க. 10 அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தேன். அதே போல் ராஜஸ்தானில் 12 அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அருமையானவர்களே, ஜெபிங்க. கர்த்தர் சுத்தமாக இருந்தால் ஒரு மிஷினரிக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுங்க. ஆமாம், கடந்த நாளில் ஒரு ரிட்டையர்டான ஒரு தாசில்தார் ஐயா என்னை கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு மனைவி இறந்துட்டாங்க, தனியாக தான் இருக்காங்க. ஐயா, நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரை சந்திக்கணும், வெறுங்கையோடு போகக்கூடாது. அதனால் என் ஒரு மிஷினரியை நான் ஸ்பான்சர்ஷிப் செய்கிறேன். என்னால் எவ்வளோ காலம் கொடுக்க முடியுமோ தெரியல, எனக்கு ஒரு மிஷினரியை தாருங்கள் என்று சொல்லி காணிக்கை கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்களும் ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் பண்ணலாம். 3000 ரூபா. ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்கலாம். அதுக்கு 600 ரூபா, 1600 ரூபா அப்படி வாங்குகிறோம். அதே போல் மிஷினரிகளுடைய குழந்தைகள், நிறைய குழந்தைகளுக்கு படிப்பு தேவை இருக்குது. ஒரு குழந்தைக்கு 1000 ரூபா வாங்குகிறோம். அன்பானவர்களே, எந்த குழந்தைய நீங்கள் படிக்க வைக்கிறீங்க, எந்த மிஷினரி அங்கே ஒர்க் பண்ணுறாரு, இந்த ப்ரொஃபைல் உங்கள் கையில் ஒரு ஃபோட்டோவோடு கொடுத்துருவோம். அப்படி சுத்தமாக இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம். அருமையானவர்களே, நம்முடைய ஆலயங்கள் எங்கெல்லாம் ஆலயங்கள் கட்டியிருக்கோம் அங்கெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டெய்லரிங் மிஷின் போடணும். 3 இடங்கள் இதுவரை போட்டிருக்கோம். மீதி உள்ள இடங்கள்லையும் போடணும். இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பல இடங்களில் நம்முடைய ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள் இல்லாமல் இருக்குது. கர்த்தர் உங்களை நடத்தினா ஒரு மோட்டார் சைக்கிள் விடுங்க. 95,000 ரூபாய்க்கு தேவையாக இருக்குது. ஆர்டர் சுத்தமாக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஊழியங்களிலே ஒரு பங்காளர்களாக இருங்கள். ஒரு விபிஎஸ் நடத்துறதுக்கு 2000 ரூபா தேவை.
ஆர்டர் சுத்தமான ஒரு 10 VBS நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். கர்த்தர் உங்களை நடத்துகிறபடி செய்யுங்கள். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி, சென்னை பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 00616767. அதேபோல் சல்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, சேலையூர் பிரான்ச், சென்னை. அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் 9043867550 9447375550. அருமையானவர்களே, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நம்முடைய உலக அளவில் தொழிலாளர்கள் தினம் என்று சொல்லி மே 1 ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறோம். இந்த தொழிலாளர்கள் நலன் என்று இந்த நாட்களுக்கு பொறுப்பேற்கிறார்கள். கத்தோலிக்க சபைகளில் இந்த நாட்களை யோசேப்பின் திருநாள் என்று அவர்கள் கொண்டாடுவார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய தகப்பனார் தச்சு தொழில் செய்ததுனால அவர்கள் இந்த தொழிலாளர் தினத்தை அவர்கள் யோசேப்பு தினம் என்று கொண்டாடுகிறார்கள். அருமையானவர்களே, உழைப்பு என்பது உலக அளவில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கடமை. ஆதி மனிதன் ஆதாமையே கர்த்தர் உருவாக்கி அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த தோட்டத்தில் வச்சார். நல்லா உன் வீட்டு வாயில் பழம் கிடக்கும், டெய்லி உன் வாயில் பழம் விழும், அப்படியே சாப்பிட்டு தூங்கு அப்படின்ற மாதிரி கடவுள் சொல்லலை. அந்த தோட்டத்தை பராமரிக்கணும், அதை பாதுகாக்கணும். அப்படி 2 பொறுப்பை கையில் கொடுத்தா அந்த தோட்டத்தில் அவங்கள ஆண்டவர் உட்கார வச்சார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-14 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, எலிசா என்ற அந்த தீர்க்கதரிசி ஒரு கடினமான உழைப்பின் மூலமாக தீர்க்கதரிசி அந்தஸ்தை அடைகிறதை பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாகவே இல்லை, பாதகமான நிலை என்றாலும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படிங்கிறதுல நற்செய்திக்காக இரவும் பகலும் தூங்காமல் உழைத்தார்கள். அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 63 1-11 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது என்ற ஒரு அரசர், அவர் இளம் வயதிலேயே ஆடு வைக்கிறவர். அப்புறம் அரசவையில் அமர்ந்த பிறகு கூட பார்த்திங்கன்னா, எனக்கு இரவும் பகலும் கர்த்தரை தேடுகிறது, அவருடைய தியானமாக இருக்கிறது தான் என்னுடைய வாஞ்சை என்று அவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். என் அன்பானவர்களே, 1890 வருஷம் மே 1 பிரான்ஸ் நாட்டில் ஒரு கடுமையான போராட்டம் நடந்தது. அதன் பின்பு 1923 மே 1 இது தொழிலாளர்கள் நலன் என்று உருவாக்கப்பட்டது. இது உருவாக்கப்பட்டதுக்கு 2 ரீசன் பார்த்துக்குங்க. இந்த 2 ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதே போல் தொழிலாளர்கள் மன உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். இதுதான் இந்த மே 1 நோக்கம். ஹென்றி ஃபாயில் அப்படின்ற ஒரு தேவனுடைய மனிதர், அவர் உலக அளவில் இந்த தொழிலாளர்கள் நலனை குறித்து நிறையா ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். கடைசியில் அவருடைய ரிப்போர்ட் சமர்ப்பித்தார். அதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதி நாட்களில் 16 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை இருக்கும். இந்த இவ்வளவு கடினமாக உழைப்பாங்க. அவங்களுக்கு நிறுவனம் ஒரு கூலி கொடுக்கும்னு வச்சுடுங்களேன். இந்த நிறுவனம் கூலி கொடுக்கும். நிறுவனம் என்ன சொல்லிச்சு, இவங்க இவ்வளோ தூரம் உழைக்காங்க, இதனால் எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு லாபம் கிடையாது அப்படின்னாங்க. அப்போ அதிகமான உழைப்பு இருக்குது, ஆனால் நிறைய செலவாகுது, 2 பேருக்குமே பிரயோஜனம் கிடையாது. அவங்களுக்கும் மனசில் உற்சாகம் கிடையாது, மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு உற்சாகம் கிடையாது. இதற்கு என்ன தேர்வுன்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கும்போது தான் ஹென்றி ஃபாயில் கொடுத்த ரிப்போர்ட்டில் சொன்னார், 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும், அதுக்கு மேலே வேலை செய்கிற ஒவ்வொரு நேரமும் அவங்களுக்கு சிறப்பு அலவன்ஸ் கொடுக்கப்படணும் அப்படின்னாரு. இது உண்மையிலேயே தொழிலாளர்களே உற்சாகப்படுத்த ஆரம்பித்தது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு தொழிலாளர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் நன்றியுள்ளவர்களாக மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கணும். அருமையானவர்களே, இப்படி 2 காரியங்களை வலியுறுத்தி அவர் சொன்னார். மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் என்ன ஆலோசனை சொன்னார்னா, எந்தெந்த தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்களோ வேலை செய்கிற இடங்கள்லேயே அவங்க அந்த உற்பத்திக்கு வேண்டிய அந்த மூலப்பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது அங்கேயே இருக்கணும். அப்போ தான் அவங்க கடைன்னு செய்ய முடியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருந்ததுன்னா ஒவ்வொரு பொருளையும் தேடி எடுத்துகிட்டு அவங்க அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஆயிரும். இப்படி தான் நேரங்கள் போயிடுது அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டுக்கும் அட்வைஸ் கொடுத்தாரு. என் அன்புக்குரியவர்களை இப்படி முறையான தீர்வுகளை எட்டினுடைய விளைவு பார்த்திங்கன்னா, ஒரு வருஷத்துக்குள்ளே மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்த லாபம், அதே சமயம் உழைப்பாளர்களுக்கும் நல்ல வருமானம் பார்த்துக்குங்க. ஆகவே இந்த மே 1 அப்படின்னாலே ஒரு நன்றி உள்ள இருதயம், அதே மாதிரி ஒரு உற்சாகமான இருதயம், இதுதான் ரொம்ப முக்கியம் பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களே, சரித்திரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்திங்க அப்படின்னா, சாமுவேல் அப்படின்ற ஒரு பெரிய மிலிட்ரி மேஜர்
உயர் அதிகாரி. அவருக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஜவான்கள் இருக்காங்க. இந்த சாமுவேலை பொறுத்த வரையிலையும் அவங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நன்மை செய்யணும். தன்னுடைய தொழிலாளர்கள் ஒரு ஜவான் கூட சாகக்கூடாது. ஆனால் யுத்தத்தில் வெற்றி பெறணும்னு சொல்லி நிறைய ஸ்ட்ராட்டஜி அணுகுமுறைகள்லாம் கற்றுக் கொடுத்து அவர்களை எப்பொழுதும் உற்சாகத்தோடு நன்றியுள்ள இதயத்தோடு இருக்கக்கூடிய விதத்தில் அவருக்கு பல பயிற்சிகளை கொடுத்து சிறப்பானவர்களாக உருவாக்கிட்டு இருந்தார். இப்படி இருக்கிற வேளையில் ஒரு முறை ஒரு பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தில் சாமுவேல் எப்படி நடக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக உள்ள போகிறார். அந்த நேரத்தில் ஒருவனை ஒரு குண்டு அடிபட்டு அவன் சாகிற நிலையில் இருக்கும்போது ஓடி போய் அவனை தூக்கி அவனுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக தூக்கிட்டு ஓடி வரும்போது இவர் மேலே அடுத்த கொண்டு பாய்ந்து அந்த ஸ்பாட்டில் இறக்குறாரு. என்றாலும் அவனை காப்பாற்றுவதற்கு எடுத்த முயற்சிகள் வீண்பதில் அவன் உயிர் பிழைச்சிட்டான். இதில் அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாரும் சாமுவேலுடைய தியாகம், சாமுவேலுடைய உழைப்பு, முன்னேற்றங்கள், தொழிலாளர்கள் மேலே அவர் கொண்ட அக்கறைகள்லாம் பாராட்டி பத்திரிகைகள், டிவிலெல்லாம் செய்தி வருது. கடைசியில் அவனுடைய சொந்த கூட்டத்தார் அவருக்கு ஒரு ஸ்தோத்திர நன்றி கூட்டங்களை ஒழுங்கு செய்கிறார்கள். அந்த கூட்டத்தில் பல அதிகாரிகள், பல உயர்வினர்கள் எல்லாம் வர்றாங்க, பலர் பேசுகிறாங்க. எல்லாரும் அவருடைய தியாகத்தை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் அந்த அடிபட்ட அந்த குடும்பத்து பிள்ளைகள் அவர்களும் அழைத்திருந்தார்கள். அவர்கள் ஒரு முழு உறுப்போடு, ஒரு உற்சாகம் இல்லாதபடி அதிக கவலையோடு இருந்தார்கள். தன்னுடைய பிள்ளையை மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்த அந்த குடும்பத்தார் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்போது இவர்கள் ஒரே முறுமுறுப்பு. அது மாத்திரமல்ல, ஒரு ஜவானை காப்பாற்றுவதற்கான அவர் முயற்சி எடுத்தார் இல்லையா, அந்த ஜவான் அன்றைக்கி குடித்து அலங்கோலமான நிலைகளில் பொறுப்பற்ற வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தார். என் அன்புக்குரியவர்களே, இதை தான் அந்த குடும்பத்தார் மிகவும் வருந்தியார்கள். இப்படிப்பட்ட ஒரு குடிகாரனுக்காக எங்கள் அன்பு மகன் தன் ஜீவனையே கொடுத்து விட்டார். என் அன்புக்குரியவர்களே, இதில் ஒன்றை பாருங்கள். ஒன்று, நன்றி இல்லாத இருதயம். இரண்டாவது, உற்சாகம் இல்லாத ஒரு முறுமுறுப்பான இருதயம். வேலைக்காரர்களாக இருந்தாலும் சரி, முதலாளிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் தேவை. அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, மனதுக்குள்ளாக எப்பொழுதும் அருமையான ஒரு ஈடுபாடு ரொம்ப அவசியம் தேவை. நன்றியுள்ள இருதயம் தேவை. இதை மறந்து போகாதீர்கள். அருமையானவர்களே, ஆதி நாட்கள்லேயே கடவுள் உலகத்தை படைக்கும்போது 7 நாட்கள் இருந்துச்சு இல்லையா, 6 நாட்கள் தான் அவர் வேலை செய்தார். 7வது நாளை கர்த்தர் ஓய்வு நாள் என்று டிக்ளேர் பண்ணினார்னு இந்த பைபிளில் இருக்குது. இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கிறதுனால ஒவ்வொருவருக்கும் ஆயுசு நாட்கள் கூடும். அது மாத்திரமல்ல, ஓய்வு நாட்களை கடைபிடிக்கிறவங்க ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க. எஸ்ஐகேயில் எழுதும்போது என் ஜனங்களுக்கும் புற இனத்தவர்களுக்கும் இந்த ஓய்வு நாள் ஒரு அடையாள நாள் அப்படின்னு சொல்கிறாரு. அன்புக்குரியவர்களே, இப்படி ஓய்வு நாளை குறித்து ஒரு முக்கியமான காரியங்களாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு வெள்ளிக்கிழமை ஆராதனை, சனிக்கிழமை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. வெள்ளிக்கிழமை இயேசு சிலுவையில் மரித்தார், ஆகவே வெள்ளிக்கிழமை ஆராதனை. சனிக்கிழமையில் தான் யூதர்களுக்கு ஓய்வு நாள், ஆகவே சனிக்கிழமை ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் உயிரோடு எழுந்தார், வாரத்தின் முதல் நாள், ஆகவே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னு சொல்லி 3 முறைகளில் ஆராதனை நடந்தது. இது உழைப்பை பாதித்தது, அரசு பணிகள் பாதிக்கப்பட்டது. ஆகவே அந்த நாட்களில் இருந்த கான்ஸ்டன்டைன் என்ற ரோம சக்கரவர்த்தி திருச்சபை தலைவர்களோடு இதை குறித்து பேசி ஒரு ஒழுங்குமுறைகளை செய்யும்போது இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் உயிர்த்தெழுந்த நாளையே ஆராதனை நாளை கொண்டதுனால இந்த நாள் தான் ஆராதனை நாள் என்று சொல்லி அவர்கள் ஒரு ஆலோசனை சொல்லும்போது, அன்பானவர்களே, அன்றைக்கு டிக்ளேர் பண்ணப்பட்டது உலக அளவில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். எதற்காக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள்? இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதற்காக, ஆலயம் சென்று அவரை மகிமைப்படுத்துவதற்காக, குடும்பமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக. என் அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் நான் நாசரேத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு தேவாலயத்தில் பேச வேண்டியதாக இருந்துச்சு. போகிறதுக்கு முன்னாடி லேசாக தொண்டை கரகரப்புனால அதுக்கு ஏதாவது அந்த விக்ஸ் மாத்திரை மாதிரி ஒரு சாக்லேட் கிடைக்குமான்னு சொல்லி பார்க்க போனால் ஒரு கடைகள் கிடையாது. கடையத்தில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜோசப் ஸ்டோர்னு ஒரு கடை இருந்துச்சு. அங்கே போனால் கடை இருக்குது, ஒரு சாக்லேட் வாங்கிட்டேன்னு வைங்களேன் அப்படி சொல்லிட்டு வந்தேன். ஒரு இந்துக்காரன் கூட இன்றைக்கி கடை திறக்கலை. ஆனால் இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு மட்டும் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, நீங்கள் கோயிலுக்கு போகாமல் அங்கே உட்காந்துருக்கீங்களே தம்பின்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு ஒரு சாக்லேட் தேவை, உண்மை. அன்புக்குரியவர்களே, மற்றவர்களுக்கு ஓய்வு நாள், நமக்கும் அது ஓய்வு நாள், அது தேவனை ஆராதிக்கிற நாள். இது நம்ம கருத்தில் வைத்துக்கொள்வோம். அருமையானவர்களே, கிறிஸ்தவ முதலாளிகளாக இருந்தாலும் சரி, வேலைக்காரர்களாக இருந்தாலும் சரி, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சிந்தையோடு உற்சாகத்தோடு சுறுசுறுப்பாக ஒவ்வொருவரும் வேலை செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்கள், எந்த வேலையை வேலைக்காரர்கள் செய்தாலும் சரி,
அவர்கள் மிகவும் புரிந்து கொண்டு அந்த வேலைகளை செய்யணும். ஒரு ரயில்வேயில் ஒரு லேபர், அவருக்கு பணி ஓய்வு நாளில் பாராட்டு விழா. அவருடைய பாராட்டு விழாவில் எல்லாரும் அவர் ஒரு நாள் கூட லீவ் எடுக்கலை, மிக சிறப்பான வேலைக்காரர்னு சொல்லி எல்லாரும் அவரை புகழ்ந்து பேசுகிறார்கள். இப்படி பேசி கொண்டு இருக்கும்போது அவருக்கு நன்றி செலுத்துவதற்கான நேரம் வருகிறது. ஐயா, நீங்கள் நன்றி செலுத்துறீங்களாங்கிறாங்க. நன்றி செலுத்துவதற்காக முன்னே வந்த அவர் எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு, நான் கிட்டத்தட்ட 42 வருஷம் இந்த வேலையில் இருந்திருக்கேன். 42 வருஷமும் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை நான் செய்திருக்கிறேன். ட்ரெயின் வந்து நிற்கும், என் கையில் ஒரு பெரிய இரும்பு தட்டியை கொடுத்துருப்பீங்க, அதை அந்த வீலில் தட்ட சொல்லுவீங்க, நான் தட்டிகிட்டே வருவேன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எதற்காக நீ தட்ட சொன்னீங்க, அதில் நான் என்ன செய்யணும், எனக்கு இன்னைக்காவது பதில் சொல்லுங்கள் அப்படின்னாராம். அருமையானவர்களே, நிறைய பேர் இப்படி தான் வேலை செய்வோம், ஆனால் புரிந்து கொள்ளாமலேயே செய்வோம். பார்த்துடுங்க என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, வேலைக்காரர்களும் சரி முதலாளிகளும் சரி, வேலைக்காரர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு வேலைகளை சொல்ல வேண்டும். வேலைக்காரர்களும் வேலையை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படி செய்தோன்னு சொன்னால் நல்லா கவனிங்க, 2 பேருக்குமே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும். பார்த்துக்குங்க என் அன்பானவர்களே, பவுல் பிலிப்பிய திருச்சபை கடிதம் எழுதும்போது, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2லிருந்து 3 வரைக்கும் எழுதும்போது, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களுமாய் இருந்து இசைத்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். எதையுமே வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பெருமைகளை செய்யாமல் மனத்தாழ்மையோடு ஒருவரை ஒருவர் தங்களிலும் திறன் உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி ஊழியத்தை செய்வதில் அவர் உற்சாகத்தோடு இருந்தார். அவருடைய சீசர்களை பார்த்து யோவான் 4வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதே எனக்கு போஜனம். அது மாத்திரமல்ல, வயல்கள் அறுவடைக்கு காத்திருக்கிறது, எஜமான் ஆட்களை அனுப்பும்படி எஜமானிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த உழைப்பு இல்லையென்றால் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து இயேசு கிறிஸ்து அங்கே வலியுறுத்துகிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் திருச்சபைகளுக்கு பேதுரு கடிதம் எழுதும்போது, நீங்கள் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஜாதியாகவும் சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து போன கடைசி கட்டளை ஆத்தும ஆதாயம். இந்த ஆத்தும ஆதாயம் செய்கிறதுல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியர்கள் ஒருவர் கூட சோம்பேறிகள் கிடையாது. குறிப்பாக நீங்கள் அப்போஸ்தலர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இரவு முழுவதும் அவர் மீன் பிடிக்கிறக்காக பேதுரு வலையை போட்டு ஒரு மீன் கிடைக்கலன்னு உடனே காலையில் இருந்து அந்த வலையை பழுது பார்க்கிறார். உள்ளே ஏதாவது பெரிய ஓட்டம் இருக்கா, எல்லா மீனும் வந்து தப்பிச்சு ஓடிச்சா அப்படியா சொல்லி எல்லாத்தையும் தேடி தேடி பார்க்குறாரு. அப்படின்னா அவருடைய கடின உழைப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, மறுரூப மலைக்கு இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் அழைத்து கொண்டு போயிருக்கிறார். அங்கே அழைத்து கொண்டு போயிருக்கும்போது அங்கே உள்ள எல்லா காட்சிகளையும் பார்த்து அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கலாம், நல்லா தான் இருக்கும், ஆனால் கீழே நிறையா வேலை இருக்கு, கட்டப்பட்ட ஏராளமான சகோதரர்கள் இருக்கிறார்கள், அடிமைத்தனத்தில் நிறைய பேர் கிடக்காங்க, விடுதலை வேணும் அவங்களுக்கு. யார் இந்த விடுதலை கொடுக்க முடியும்? ஜனங்க நிம்மதி இல்லாமல் தேவையோடு இருக்காங்களே, வியாதியோடு இருக்காங்களே, எனக்கு ஜாதகம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு சொல்லி நிறைய பேர் தவிச்சிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், வாங்கன்னு சொல்லி அருமையானவர்களே வேலை இருக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் நிறைய வேலைகள் இருக்குது. அது மாத்திரமல்ல, உலகிலே அழிந்து போகாத ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களுக்கு அதிக வேலை அதிக பொறுப்பு இருக்கிறது. அருமையானவர்களே, நான் ஒரு 35 வருஷம் ஒரே ஆர்கனைசேஷனில் வியாபாரம் செய்கிறவர்களுக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். வியாபாரம் செய்கிறவர்களை பார்த்து நான் நாச்சுமார்கிட்ட சொல்வேன், ஆனால் உங்கள்கிட்ட வேலை செய்கிற ஒவ்வொரு வேலைக்காரர்களுக்கும் ஒரு ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மா நரகம் போயிடக்கூடாது, நரகம் போகாமல் பரலோகம் வரணும். அதற்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். நம்ம இந்தியாவில் ஃபிலிப்ஸ் கம்பெனி, அப்புறம் பான்ஸ் பவுடர் சொல்லி நிறைய கிறிஸ்தவ கம்பெனிகள் உருவாக்கப்பட்டு, இதெல்லாம் எதுக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொழில் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை உலக மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரியவர்களே, கிருஷ்ணகிரியில் ஒரு அண்ணாச்சி இருக்காங்க, பால் வின்சென்ட் அண்ணாச்சி. அவங்க பார்த்திங்கன்னா கடையில் ஜோமணியே ஆரம்பிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமையான எல்லோரும் கோயிலுக்கு போயிடணும், அங்கே காணிக்கை போயிட்டதில் காணிக்கை இருக்கும், எடுத்துகிட்டு எல்லோரும் கோயிலுக்கு போவாங்க. அவங்ககிட்ட இருந்த வேலைக்காரங்க சொல்லுவாங்க, அண்ணாச்சி கடையில் இருந்து
வெளியே போகும்போது நாங்கள் முதலாளியாக தான் போயிருக்கோம் அப்படிம்பாங்க. என் அன்புக்குரியவர்களை நான் இன்றைக்கும் வேலை செய்கிறவர்களை பார்த்து சொல்வேன், நீங்கள் இருக்கிற வேலை ஸ்தலத்தில் நல்லா உற்சாகமாக செய்யுங்க. ஒருவேளை போகணுங்கிற எண்ணம் வரும்போது போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முதலாளியாக போங்க, இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யாதீங்க, முதலாளியாக போங்கன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளாக ஒரு மோட்டிவேஷன், திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். என் அருமையானவர்களே, நான் நம்முடைய வேலைக்காரர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அருமையான ரூத் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, போவாஸ் ஒரு பெரிய முதலாளி, ஒரு பெரிய ஜவான். அவர்கிட்ட நிறைய ஜமீன்தார், நிறைய லேண்ட்லாம் இருந்துச்சு, நிறைய பேர் வேலை செய்தாங்க. ஆனால் பாருங்கள், போவாஸ் அந்த ஜனங்களை பார்க்க வரும்போது அந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்தவர் என்ன சொல்லுவாராம், போவாஸ், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்லுவாராம். பாருங்கள், அவங்க வேலைக்காரர்களை உற்சாகப்படுத்துகிறார். அப்போ வேலைக்காரர்கள் என்ன சொல்லுவாங்களாம், எங்கள் எஜமானரே கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக, இல்லை கர்த்தர் உங்களோடு இருப்பாராகன்னு சொல்லி முதலாளி தொழிலாளர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து முதலாளியை பார்த்து என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரியவர்கள், இதுதான் ஆசீர்வாதம். சரியா? இப்படி நம்ம எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்று இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோட பகிர்ந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொன்னால் ஒரு பெரிய பாக்கியம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, எகிப்தில் உபத்திரவத்தில் கிடக்கும்போது எகிப்தில் இருந்த அந்த இஸ்ரேல் மக்கள் கர்த்தரை கூப்பிடுகிறார்கள். அவருடைய கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டியதாக இருந்தது. என்ன கூப்பிடுறாங்க? அவங்க பட்ட கஷ்டம், அவதி, அது ஒரு பெருமூச்சாக மாறுகிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் நான் எல்லா முதலாளியும் பார்த்து சொல்லுவேன், உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க மனக்கவலையோட கண்ணீரோடு அழுதுட்டு உங்கள் ஸ்தாபனத்தை விட்டு போகக்கூடாது, உங்கள் இடத்த விட்டு வெளியே போகக்கூடாது. ஆகவே அவங்களுக்கு சந்தோஷமாக போகக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ கொடுத்து விடுங்க. அது அவங்கள உற்சாகப்படுத்தும். உங்களை ஆசீர்வதிச்சுட்டு போனோம். அவங்க வேதனையோட கண்ணீரோடு போகக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, நான் ஆட்டோவில் ஏறவே மாட்டேன். ஏன்னா ஏறி போயிட்டே இருப்பான், 100 ரூபா பேசியிருப்பான், அங்கே போய் யாராவது 120 ரூபா கொடுன்னு கேட்பான். அருமையானவர்களே, நம்ம சொல்கிற அந்த சுவிசேஷம் கிரியை செய்யணும்லாம் அந்த 100 ரூபா பேசியிருக்கோம், கூட 10 ரூபா கேட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருந்தால் தான் அந்த சுவிசேஷம் அங்கே கிரியை செய்யும் பார்த்துங்க. ஆகவே நண்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தோடு இருப்போம், உற்சாகத்தோடு வேலை செய்வோம். வேலை செய்கிற மனசு இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. சரியா? இந்த பைபிள் எழுதியிருக்கு, கர்த்தர் எல்லா ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுக்குறார். ஆகாயத்து பறவைகளாக இருக்கட்டும், காட்டில் ஓடுற மிருகங்களாக இருக்கட்டும், ஆகாரம் கொடுக்கு. ஆனால் எந்த ஜீவன்களுக்கும் அது எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் ஆகாரம் கொடுக்கறது இல்லை. இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஜீவன் படுத்து கிடந்தால் செத்து போயிட வேண்டியதான். அதுக்கு வேண்டிய உணவை தேடிக்கிடும் இல்லையா? அதுமாதிரி உழைப்பு எல்லா ஜீவன்களுக்கும் உரியது. இதை உற்சாகத்தோடு செய்வோம். மறுபடியும் சொல்கிறேன், 2 காரியம். ஒன்று, நன்றியுள்ள இருதயம். 2வது, ஒரு உற்சாகமான இருதயம். இது முதலாளிகளுக்கும் வேணும், தொழிலாளர்களுக்கும் வேணும். அப்போ தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து வளர முடியும். இந்த பாக்கியத்தை கர்த்தர் எல்லாருக்கும் தருவாராக. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசும். யாரெல்லாம் கண்ணீரோடு உபத்திரவத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ அவர்களை திடப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கவும், எப்பொழுதும் கர்த்தருக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரமாக உற்சாகத்தோடு காணப்படும்படி நீர் அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். யாராலும் சோர்ந்து போய் மன உளைச்சலோடு இருப்பார்கள் என்றால் இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்தட்டும், முதலாளிகளை ஊக்கப்படுத்தும். ஆண்டவரே, கிறிஸ்தவ நிறுவனத்தை நடத்துகிறவர்களை ஊக்கப்படுத்தும், மிஷினரிகளை அவர்களோடு இருக்கிற ஊழியர்களை உற்சாகப்படுத்தும். எல்லா காரியங்களிலும் இந்த அனுகூலத்தை தொடர்ந்து தாரும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபங்களை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பராமரிப்பு நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?